சொந்தங்கள் அனைவருக்கும் இதமான இரவு பொழுது வணக்கங்களோடு இணைந்திருக்கின்றேன். நான் உங்கள் ஆர்ஜி மனோ. மற்றொரு காதல் படிமங்கள் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு டயலாக் டாப் டெப்சன் மற்றும் ஆர்பிகோ சிமெந்துகள் இணைந்து அனுசரணை வழங்க காத்திருக்கின்றார்கள். இன்றைய நாளிலும் உங்களுக்காக கவிதைகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நான் தயாராக கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். 2024 ஆண்டுக்கான 2020 உலகக்கிண்ண போட்டிகள் யாவும் கடந்த 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்றைய நாளில் 8வது போட்டியானது அயர்லாந்து மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை நேரப்படி இரவு 8 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் களத்தடுப்பை தீர்மானித்தது. அந்த வகையில் முதலில் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்ற அயர்லாந்து அணி 4.4 ஓவர் நிறைவில் 2 விக்கெட்டுகளை இழந்து 21 ஓட்டங்களை பெற்று ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். பந்துவீச்சில் ஹர்தீப் சிங் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கின்றார். ஆடுகளத்தில் லோர்கன் டக்கர், ஹரி டெக்லர் ஆகியோர் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். நிகழ்ச்சியின் இடையிலே ஸ்கோர் விவரங்களையும் பார்த்து கொண்டு செல்லலாம். இந்த போட்டியானது இந்த உலகக்கிண தொடரினுடைய 8வது போட்டியாக நடைபெற்றுக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. சரி, தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிக்குள் வரலாம். இன்றைய நாளிலும் பல கவிதைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே நிறைய சொந்தங்கள் இணைந்திருக்கின்றார்கள், அவர்களை இணைந்து கொள்ளலாம். ரமேஷ்நாதன் கிளிநொச்சியிலிருந்து, சிவம் குமரன் கனடாவிலிருந்து, டிலக்ஷன் இணைஞ்சிருக்கின்றார் வவுனியாவிலிருந்து, தயாபரன் லக்ஷி இணைஞ்சிருக்கிறார்கள். அதே போல் பிரணீதா சியாமலா இணைஞ்சிருக்கிறார்கள். இன்றைய நாளிலும் கஜன் வவுனியாவிலிருந்து இணைந்திருக்கின்றார். கௌதம் வவுனியாவிலிருந்து, தமிழ் குமரன் இணைந்திருக்கின்றார், யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்திருக்கின்றார். அவர்களோடு அபிநயாவும் இணைந்திருக்கின்றார்கள். கபில்ராஜ் இணைந்திருக்கின்றார் வவுனியாவிலிருந்து. அன்பு தமிழன் இணைந்திருக்கின்றார், மன்னார் மாவட்டத்திலிருந்து இணைந்திருக்கின்றார். நிகழ்ச்சியினூடாக அரவிந்தன் இணைந்திருக்கின்றார், கம்பக மாவட்டத்திலிருந்து. தனுராஜ் இணைந்திருக்கின்றார், யாழ்ப்பாணம் பருத்தித்துறையிலிருந்து இணைந்திருப்பதாக தெரியப்படுத்தியிருக்கின்றார். அவர்களோடு டிலக்ஷன் ஜே இணைஞ்சிருக்கின்றார், முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து. புத்தளம் மாவட்டத்திலிருந்து தினோஜன் இணைந்திருக்கின்றார். அஸ்விதா ஆனந்தகுமார் இணைந்திருக்கின்றார் வவுனியாவிலிருந்தும். அவர்களோடு நுவரெலியாவிலிருந்து ரகு ஜெகன் ஆகியோர் இருவரும் இணைந்திருக்கின்றார்கள் நுவரெலியாவிலிருந்து. ஜது இணைந்திருக்கின்றார்கள் வவுனியாவிலிருந்து. பல சொந்தங்கள் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே வாட்ஸ்அப் தளத்தினூடாக எனக்கு குறுஞ்செய்திகள் அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ச்சியாக சில கவிதைகளை பார்த்துவிட்டு நிகழ்ச்சிக்குள் தொடர்ச்சியாக செல்லலாம். தூறல் போடும் மலையில் உன் நினைவில் சாரல் என நினைந்தே செல்கிறது என் இதயம். சேராது 2 திசைகள் என தெரிந்தும் தேடி அலைகிறது என்னுடைய 2 விழிகளும். கண்ணோடு நீ இருப்பதனால் என்னோடு நீ இல்லை என்ற எண்ணமே எனக்கு இருந்ததில்லை. என் கண்களுக்குள் நீ இருப்பதனாலோ என்னவோ நீ இல்லை என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை என அருமையான அந்த கவிதை தொகுப்பை அனுப்பி வைத்திருக்கின்றார் தர்ஷன் வவுனியாவிலிருந்து. கற்பனை உலகம் பிடித்து போனது, அதிலும் நிலவை போல் நீயே உலா வருவதனால். விட்டு விட்டு துடிக்கும் இதயமும் விடாமல் துடிக்கின்றது, உன் தாமதத்தின் காரணம் புரியாமலே. பிரசாந்த் கிளிநொச்சியிலிருந்து இந்த கவிதையை அனுப்பி வைத்திருக்கின்றார். பூவோடு சேர்ந்திருக்கும் வாசத்தை போல் உன் நினைவோடு சேர்ந்திருக்கும் என் சுவாசங்கள். மறக்க முடியாத பிம்பம் நீ, தவிர்க்க முடியாத நினைவுகளும் நீ. நீ இன்றி என் வாழ்க்கை முடியப் போவதும் இல்லை, நீ இன்றி வாழ்வு வந்ததால் நான் இருக்கப் போவதும் இல்லை. கந்தப்பன் இணைந்திருக்கின்றார் மன்னாரிலிருந்து இந்த கவிதைகளை அனுப்பி வைத்திருக்கின்றார். வாட்ஸ்அப் தளத்தினூடாக இந்த கவிதைகள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இப்பொழுது அயர்லாந்து அணி 26 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். 5.2 ஓவர் நிறைவிலே 2 விக்கெட்டுகளை இழந்து பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். ஜஸ்பிரித் பும்ரா பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். ஆரம்பத்திலேயே கொஞ்சம் தடுமாற்றத்தோடு தான் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் அயர்லாந்து அணியினர். தொடர்ந்தும் சில கவிதைகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். எனக்காக நீ இருக்கின்றாய் என்ற உணர்வே வாழ்க்கையை அழகாகி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நொடியும். காத்திருந்த கனமான நிமிடமெல்லாம் காணாமல் போனது கண்கள் உன்னை காண்பதற்காக. விலகாத அணைப்பு மௌனங்கள் பேசும், காதல் கரைகின்ற இரவில் தொடர்ந்திட வேண்டும்.
கவிதைகளை தர்ஷினி அனுப்பியிருக்கின்றார்கள். கண்டியிலிருந்து இந்த கவிதையை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அவரோடு கந்தப்பளையிலிருந்து ரவிவர்மன் அனுப்பியிருக்கின்றார். இரவை பல வண்ணங்கள் அழகாகிக் கொண்டிருந்தாலும் உன்னை காணும் வரை என் மனம் இருளாகத்தான் இருக்கும். கருமையும் கவிதையாகும் உன் கண்கள் ரசித்தாள். பேச வந்த வார்த்தையெல்லாம் ஓசையின்றி போனது உன் விழிகளில் மயங்கி. இந்த கவிதை தொகுப்பினை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். தம்புள்ளேயிலிருந்து கீர்த்தனா இந்த கவிதை தொகுப்பை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். நன்றி கீர்த்தனா, அருமையான கவிதை தொகுப்புகளை அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள். இப்பொழுது அயர்லாந்து அணி 6 ஓவர் நிறைவில் 26 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளிலிருந்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. ஆடுகளத்தில் லோர்கான் டக்கர், ஹாரி டெக்லர் ஆகியோர் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் ஒரு தடுமாற்றமான சூழ்நிலையாக தான் இருக்கின்றது. 3வது விக்கெட் இணைப்பாட்டமாக 18 பந்துகளில் 17 ஓட்டங்களை இருவரும் பெற்றிருக்கின்றார்கள். பந்து வீச்சிலே இப்பொழுது ஹர்திக் பாண்டியா வந்திருக்கின்றார். தொடர்ந்தும் நிகழ்ச்சி இணைந்திருங்கள். ஸ்கோர் விவரங்களும் உங்களுக்காக வருவதற்கு காத்திருக்கின்றது. I love you. I miss you. நீ இல்லைன்னா நான் செத்துருவேன். அப்படிலாம் எல்லாரும் சொல்ற மாதிரி சொல்றான்ட்டு. ஆனா ஆசை முத்தங்கள் உன்னை சேருமா, இல்லை காதல் யுத்தங்கள் இன்னும் நீடுமா, உந்தன் கண்ணில் சிந்தும் நீரம் ஏனடி, நெஞ்சில் பாரம் வேண்டாமே என்னை பாரடி. தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு பிரதான அனுசரணையாக டயலாக் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களோடு ஆர்பிகோ சிமந்துகள் மற்றும் டப் சென்ட் ஆகியோர் இணைந்திருக்கின்றார்கள். மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து உங்களுடைய பணங்களை இலங்கைக்கு விரைவாக அனுப்புவதற்கு நீங்கள் டப் சென்டின் ஊடாக அனுப்புவதன் மூலம் விரைவான முறையில் இலங்கையில் அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நேரடியாக உங்கள் வங்கி கணக்குக்கு அந்த பணம் வந்து சேரும் என்பது குறிப்பிடத்தக்கது. அத்தோடு டயலாக் இணைந்திருக்கின்றார்கள் முக்கியமான அனுசரணையாளர். அவர்கள் புதிதாக ஒரு ஆஃபர்ஸ் வழங்கியிருக்கின்றார்கள். அதாவது ஒரு தொலைபேசியினுடைய 40% தொகையினை மாத்திரம் செலுத்தி மிகுதி பணத்தினை மாதாந்த தவணை கொடுப்பனவு மூலமாக எந்த ஒரு தொலைபேசியும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பினை உங்களுக்கு நல்கியிருக்கின்றார்கள். உடனடியாக அலையுங்கள் 0771234556 என்ற இலக்கத்தினூடாக இணைந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான தரவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது உங்கள் அருகாமையில் இருக்கின்ற டயலாக் வாடிக்கையாளர் மையத்தை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அவர்களோடு இளைஞனுடைய நம்பகத்தன்மை மிகுந்த முக்கியமான சிமந்துகள், நீங்கள் வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி, கட்டிடங்கள் கட்டுவதற்கு ஆர்பிகோ சிமந்துகள் மிகவும் பக்கமளமாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையினுடைய மிக நீண்டகால உற்பத்திகளில் ஒன்றாக இருப்பது, விநியோகிப்பதில் முக்கியத்துவமாக இருப்பது இந்த ஆர்பிகோ சிமந்துகள். ஆகவே நீங்களும் ஆர்பிகோ சிமந்துகளை வாங்கி உங்களுடைய கட்டிட வேலைகளுக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்தும் சில கவிதைகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். எனக்காக நீ இருக்கின்றாய் என்ற உணர்வே வாழ்க்கையை அழகாகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நொடியும் காத்திருந்த கனமான நிமிடமெல்லாம் காணாமல் போனது கண்கள் உன்னை காண்பதற்காக. விலகாத அணைப்பு மௌனங்கள் பேசும் காதல் கரைகின்ற இரவில் தொடர்ந்திட வேண்டும். கவிதைகளை தர்ஷினி அனுப்பியிருக்கின்றார்கள். கண்டியிலிருந்து இந்த கவிதையை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அவரோடு கந்தப்பளையிலிருந்து ரவிவர்மன் அனுப்பியிருக்கின்றார். இரவை பல வண்ணங்கள் அழகாகிக் கொண்டிருந்தாலும் உன்னை காணும் வரை என் மனம் இருளாகத்தான் இருக்கும். கருமையும் கவிதையாகும் உன் கண்கள் ரசித்தாள். பேச வந்த வார்த்தையெல்லாம் ஓசையின்றி போனது உன் விழிகளில் மயங்கி. இந்த கவிதை தொகுப்பினை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். தம்புள்ளேயிலிருந்து கீர்த்தனா இந்த கவிதை தொகுப்பை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். நன்றி கீர்த்தனா, அருமையான கவிதை தொகுப்புகளை அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள். இப்பொழுது அயர்லாந்து அணி 6 ஓவர் நிறைவில் 26 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளிலிருந்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. ஆடுகளத்தில் லோர்கான் டக்கர், ஹாரி டெக்லர் ஆகியோர் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் ஒரு தடுமாற்றமான சூழ்நிலையாக தான் இருக்கின்றது. 3வது விக்கெட் இணைப்பாட்டமாக 18 பந்துகளில் 17 ஓட்டங்களை இருவரும் பெற்றிருக்கின்றார்கள். பந்து வீச்சிலே இப்பொழுது ஹர்திக் பாண்டியா வந்திருக்கின்றார். தொடர்ந்தும் நிகழ்ச்சி இணைந்திருங்கள். ஸ்கோர் விவரங்களும் உங்களுக்காக வருவதற்கு காத்திருக்கின்றது. ஓகே, நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற சில சொந்தங்களையும் இணைத்துக் கொள்வோம். அவர்கள் கோவித்துக் கொள்வார்கள். தங்களுடைய பெயர்களை வாசிக்கவில்லை என்று சொல்லி பவித்ரா இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் தங்க மகன்
பிரசாந்தன் சாந்த், அதேபோல் தமிழுக்கே அழகண்ணான் திருகோணமலையிலிருந்து, மட்டக்களப்பிலிருந்து விதுஷா இணைஞ்சிருக்கிறாங்க. அதேபோல் சேது லோகவன் வவுனியாவிலிருந்தும், லபூஷன் சுவிஸிலும் இருந்து இணைந்திருக்கின்றார்கள். அவர்களோடு மதுஷன் இணைஞ்சிருக்கின்றார்கள், இடத்தை குறிப்பிடவில்லை. அதேபோல் துஜிகரன் வவுனியாவிலிருந்து இணைந்திருக்கின்றார். அவர்களோடு சேர்ந்து தமிழ் நிலம் மக்கள் அமைப்பு என்ற ஒரு முகப்புத்தகத்தில் இருந்து இந்த தகவல் வந்திருக்கின்றது. அவர்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அதேபோல் கோகுலன், கோகுல், கிருபா, டேவிட் ரிஷாந்தன் இணைந்திருக்கின்றார்கள். சிந்துஜன் இணைந்திருக்கின்றார்கள். அதேபோல் சயந்தன் இணைஞ்சிருக்கிறாங்க. அதிகளவான சொந்தங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வந்திருக்கின்றார்கள். சசிகரன், கலை, தனுஜன், டார்வின், அதேபோல் தாரணன், தேவி ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றார்கள். தங்களுடைய பெயர்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு வேண்டியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் நிகழ்ச்சியை இணைத்துக் கொண்டு இப்பொழுது அயர்லாந்து அணி 28 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள் இழந்து ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். நடைபெற்றுக் கொண்டிருப்பது போட்டியினுடைய 7வது பந்து பரிமாற்றம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆடுகளத்தில் லோர்கன் டக்கர், ஹாரி டெக்லர் ஆகியோர் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். சில கவிதைகளையும் நிகழ்ச்சியில் நாங்கள் இணைந்து கொள்ளலாம். கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே அயர்லாந்து அணியினுடைய 3வது விக்கெட்டும் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ஹர்திக் பாண்டியாவின் பந்து வீச்சிலே டக்கர் ஆட்டமிழந்திருக்கின்றார். போல்டு செய்யப்பட்டு ஆட்டமிழந்து செல்கின்றார். 10 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையிலே அவருடைய விக்கெட் இப்பொழுது வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அயர்லாந்து அணி 28 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஓகே, நாங்கள் நிகழ்ச்சியினுடைய கவிதைக்குள்ளே செல்லலாம். எதையும் ஆட வேண்டும் என்ற ஆசை இல்லை, உன் அன்பில் ஆழ்ந்திருக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. சோலையில் பூத்ததல்ல உதிர மனச்சோலையில் பூத்தது, மரணம் வரை மலர்ந்திருக்கும் காதல் மலர்கள். நேர்களுக்கு அன்பான வேண்டுகோள், நீங்கள் அனுப்பி வைக்கின்ற கவிதைகளை தமிழ் மொழியிலே நீங்கள் டைப் செய்து அனுப்பி வைத்தால் அதனுடைய உண்மை தன்மையை சரியான முறையிலே உணர்வுபூர்வமாக உங்களுக்கு வழங்குவதற்கு இலகுவாக இருக்கும். கரையோடு உரையாடும் அலை போல் கடலிருக்கும் வரை தொடர்ந்திட வேண்டும் நம் உறவு. உனக்காக தவிப்பதுதான் காதல் என்றால் சுகமாக ஏற்றுக்கொள்வேன் காலமெங்கும் உனக்காக. கையளவு இதயத்தில் சுகமாக சுமந்திருப்பவனுக்கு கரங்களில் மட்டுமென்ன சுமையாகவா இருக்கப் போகின்றாய். எத்தனை அருமையான கவிதைகள் அப்பா! அவர்கள் பெயர்களை கூட குறிப்பிடாமல் கவிதைகள் அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் கொஞ்சம் கவலையாக இருக்கின்றது. அலங்கரித்த போதும் ஒளி இழந்து போனேன் உன் பார்வை படாத காரணத்தினால். காண்பதற்கு தடை போட்டாலும் மனதுக்குள் தாழ்பால் போட முடியவில்லை, உள்ளம் முழுவதும் நீ இருப்பதனாலோ என்னவோ. மேக்னாவை மறக்கவே முடியல, அந்த வழி போகவே இல்லை. இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அனுசரணையாக டயலாக் அவர்களோடு ஆர்பிகோ சிமந்துகள் அவர்களோடு இணைந்து டேப் சென்றும் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டு நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக செல்லலாம். நாளைய நாளிலிருந்து உங்களுக்காக ஒரு காதல் கதை ஒன்றை கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கின்றேன். நேர்கள் பலரும் அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அதிலிருந்து ஒரு கதையை உங்களுக்காக எடுத்து வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். இன்றைய நாளில் இணைந்திருந்த அனைத்து சொந்தங்களுக்கும் அன்பான நன்றிகளும் வணக்கங்களும். உங்களுடைய கவிதைகள் மழை போல் வந்த வண்ணம் இருக்கின்றன. முடிந்தவரை இன்றைய நாளில் அதிகளவான கவிதைகளை நான் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டேன் என்ற திருப்தியோடு உங்களோடு இருந்து விடைபெறுவதற்கு நான் காத்துக்கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய கவிதைகளையும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். 07708883111 எனும் வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக. அது மட்டுமில்லாமல் உங்கள் ஃபேஸ்புக் தளத்தினூடாகவும் நீங்கள் இணைந்திருக்கலாம். facebook.com/timesrilanka.fm எனும் வானொலியின் விருப்ப பக்கத்தை லைக் செய்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அங்கே பதிவு செய்யலாம். அது மட்டுமில்லாமல் www.timesrilanka.fm.blogpost.com எனும் இணையதளத்தினூடாக நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கலாம். அதேபோல் டிக்டாக் சேனல் மூலமாக இணைந்து கொள்வதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. tiktok.com/timesrilanka.fm என டைப் செய்து நீங்கள் இணைந்து கொள்ளலாம்.
அனைத்து சமூகங்களும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. தொடர்ந்து எங்களோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இறுதியாக ஸ்கோரையும் ஒருக்கா சொல்லிவிட்டு விடைபெறலாம். இப்பொழுது அயர்லாந்து அணி 33 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள் இழந்து ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆடுகளத்தில் கிறிஸ்டிஸ் செப்பர் வந்திருக்கின்றார். 2 பந்துகளை 4 ஓட்டங்களோடு ஆடிக்கொண்டிருக்கின்றார். மறுகளத்திலே ஹாரி டெக்டர் ஆடிக்கொண்டிருக்கின்றார். பந்து வீசிக் கொண்டிருப்பவர் ஜஸ்பிரிட் பும்ரா. அவர் தன்னுடைய 2வது பந்து வீச்சு பரிமாற்றத்தை வீசிக் கொண்டிருக்கின்றார். இதுவரையில் 1 ஓட்டத்தை மட்டுமே அவர் விட்டுக் கொடுத்திருக்கின்றார். தொடர்ந்து நாளைய நாளிலும் உங்களை காதல் படி உங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பில் ஆர்ஜி மேனோ. நன்றி. நம் அழகிய காதல் கதையில் கடைசி பக்கம் இது. என்னை மறந்துவிடு சீதா. ஏனென்றால் இதை நீ படிக்கும் போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன். மாதம் 600 ரூபாய் சம்பாதிக்கும் ராணுவ வீரனுக்காக அனைத்தையும் உதறிவிட்டு வந்த இளவரசி இந்த ஜென்மத்திற்கு விடை பெறுகிறேன். பிரின்சஸ் நூர்ஜஹான்.